Now we are going to see Specific Relief Act, in which section 20 onwards, previous section 6 to 9 deals with recovery of possession, whether it is immovable or movable properties. Now we are going to see section 10 onwards, specific performance of the contract. According to section 10 of 9 and 10 of Specific Relief Act deals with the specific performance of contract. What is meant by specific performance? According to Indian Contract Act, certain contracts can be specifically enforced to do or perform the part of the contract either by the defender, either by the promisor or promisee to perform his part of the contract. That is when the damages is inadequate, then we can claim the specific performance of the contract. குறிப்பிட்ட சில பரிகாரங்களுக்கான சட்டத்தில் தற்போது ஏற்றுகை ஆற்றுதல் பரிகாரம், அதாவது ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொடுக்க வழக்கு தாக்கல் செய்தது. ஒப்பந்தப்படி ஒப்பந்தம் போட்ட 2 நபர்களில் அந்த ஒப்பந்த ஷரத்துக்களின்படி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி வழக்கு தாக்கல் செய்வது ஏற்றுகை ஆற்றுதல் பரிகாரம் என்று வழங்கப்படுகிறது. இது ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட சில பரிகாரங்களுக்கான சட்டத்தில் 9 முதல் அதற்கு பின்னிட்ட சட்டப்பிரிவுகள் எவ்வாறு ஏற்றுகை ஆற்றுதல், அதாவது ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்னென்ன அம்சங்களுடன் இருக்க வேண்டும், எவ்வாறு அவை நிறைவேற்றப்பட வேண்டும், அதனுடைய அடிப்படை சட்ட விதிகள் என்ன என்பதை பற்றி படிப்பதுதான் ஏற்றுகை ஆற்றுதல் பரிகாரம். According to Indian Contract Act, when a person made a breach of contract, then what is the remedy? ஒரு ஒப்பந்த சட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை ஒருவர் மீறுவாரானால் அந்த ஒப்பந்தத்திற்கு என்னென்ன வகையான அந்த அந்த ஒப்பந்தத்தில் 2 நபர்கள் யாருமேனும் ஒப்பந்தம் செய்தவரோ அல்லது ஒப்பந்தம் போட்டவருக்கும் என்ன வகையான பரிகாரங்கள் நீதிமன்றத்தின் மூலம் கேட்கலாம் என்று இந்திய ஒப்பந்த சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. சில ஒப்பந்தங்களுக்கு நஷ்டஈடு என்பது வரையறை செய்ய முடியாது. Certain contracts, when breach of contract is made, the damages is inadequate. அதே மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை மீறும் பொழுது அதற்கு உண்டான நஷ்டஈடு ஏற்பது நஷ்டம் என்பது அளவிட முடியாது என்ற சூழ்நிலையில் உள்ள ஒப்பந்தங்களை we can enforce through court of law to perform the part of the contract, that is called specific performance. ஒப்பந்த சட்டத்தில் ஒருவர் ஒப்பந்தத்தை மீறும் பொழுது ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் நீதிமன்றம் மூலம் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்றுதல் ஆற்றுகை பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்வதுதான் இந்த குறிப்பிட்ட பரிகாரங்கள் சட்டத்தில் சாராம்சமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே ஏற்றுகை ஆற்றுதல் பரிகாரம் என்பது பிரிவு 9 முதல் உள்ள சட்டப்பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் என்பது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்
Second relief can be asked specific performance of the contract. குறிப்பிட்ட சில பரிகாரங்களுக்கான சட்டத்தில் இரண்டாவது பரிகாரம் கோரப்படுவது ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக வழக்கு தாக்கல் செய்வது ஏற்றுதல் ஆற்றுகை பரிகாரம் ஆற்றுதல் பரிகாரம் ஆகும். ஸோ we must see when a contract is made as per the Indian Contract Act, then if you are going to, for example, if you are going to purchase a very old coin, so you agree to purchase a very old coin, then he refused to sell the old coin, then here on the coin, the value of the coin cannot be measured by money. So if you want to get it, you can file a suit for specific performance. Likewise, generally, contract made with regard to purchase of immovable properties, then we can go for specific performance of the contract. இந்திய ஒப்பந்த சட்டத்தில் சில மதிப்பிட முடியாத பழைய நாணயங்கள் போன்ற பொருள்களை விற்பதாக ஒருவர் ஒப்புக்கொண்டு அதை பின்னால் அவர் விற்க மறுத்துவிட்டால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவர் என்னிடம் இந்த நாணயத்தை 50,000 ரூபாய்க்கு விற்பதாக சொன்னார். தற்போது ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த நாணயத்தை நான் 50,000 செலுத்த ரெடியாக உள்ளேன், அவர் என் நாணயத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யலாம். அதே போன்று அசையா சொத்துக்களை பொறுத்து ஒருவர் விற்கிறை ஒப்பந்தம் செய்து விட்டு ஒருவர் அந்த விற்கிறை ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு பரிகாரம் ஏற்றுகை ஆற்றுதல் பரிகாரம், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது அடிப்படை விதியாகும். Therefore, the specific performance of the contract as contemplated in the Indian Contract Act, certain contract can be specifically enforced. You can go through the Indian Contract Act, sections are there. What are the contract which can be specifically enforced through court of law? When the damages is inadequate. இந்திய ஒப்பந்த சட்டத்தில் எந்தெந்த மாதிரி ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுவதற்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பதை கூறப்பட்டுள்ளது. அதில் சில அரிய வகை பொருள்கள், அசையும் பொருள்கள் மற்றும் அசையா சொத்துக்களை பொறுத்து விற்கிறை ஒப்பந்தம் போடப்படும் பட்சத்தில் அவைகள் அனைத்தும் நீதிமன்றத்தின் மூலம் நிறைவேற்றுவதற்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பது அடிப்படை விடை. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் introduction of specific performance which is contemplated in the Specific Relief Act from section 9 onwards. We will see in the next class section 9 onwards. Thank you for watching. This is only introduction with regard to specific performance. ஏற்றுகை ஆற்றுதல் பரிகாரம் என்பது குறிப்பிட்ட சில பரிகாரங்களுக்கான சட்டத்தில் வழங்கப்படும் ஒரு வகையான பரிகாரம். அந்த பரிகாரமானது பிரிவு 9 முதல் அதுக்கு பின்னிட்டு வரும் பிரிவுகள் எவ்வாறு ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்பதை விவரமாக சொல்கிறது. அடுத்த வகுப்பில் அதன் விவரங்களை பார்க்கலாம். இந்த வகுப்பை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.